அப்பா, சரியான வெயிலுங்க. இந்த ஏப்ரல் மே வந்தாலே நமக்கு நம்மளால வீட்டுல கூட உட்கார முடியாத அளவுக்கு ஃபேன் போட்டாலும் அனலா வருது காத்து. வெயிலுடைய தாக்கத்தை குறைக்கிற மாதிரி டேம் ப்ரூஃப்லாம் பண்ணிருக்கோம். ஆனா அப்ப கூட எங்க வீட்டுல வருது. சரி, ஏன் வருது, அது எப்படி பண்ணிருக்கீங்க, எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. சிபி கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வீடு கட்டி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆச்சு. அது மேலே நம்ம அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு மொத்தமாக நல்லா முள் ப்ரஷ் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துட்டு சுத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு முதல் நாள் ஒரு கோட்டு அது மேலே டேம் ப்ரூஃப் பண்ணிடுறோம். ஒரு நாள் முன்னாடி அந்த டேம் ப்ரூஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாள் நம்ம செய்யறப்போ பெயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த முதல் நாள் நம்ம டேம் ப்ரூஃப் மேலே அது பண்ணி விட்டுருவாங்க. அதாவது ஒரு 20 லிட்டர் வச்சுங்களா, அந்த 20 லிட்டர்ல பாதி எடுத்துட்டு அதில் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி முதல் நாள் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது நாள் பண்றப்போ அந்த 10 லிட்டர் தானே இருக்கும் மீதி. ரெண்டாவது நாள் பண்ணும்போது அந்த டேம் ப்ரூஃப்ல தண்ணியே மிக்ஸ் பண்ணாம அப்படியே அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்க சொல்ல நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா வெயில் உள்ள கொடுக்காம நமக்கு குறைஞ்சபட்சம் 100% கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 80% நமக்கு அதை தடுக்கும். ஒரு 20% தான் நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதாவது அதிகமா தாக்கத்துல இருந்து நமக்கு ஒரு 80% குறையுதுன்ற போது அது ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த மாதிரி பண்ணினா நமக்கு வெயிலுடைய தாக்கம் குறையும். சரி, நான் புதுசா பண்ணிட்டு இருக்கோம் வீடு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, புது வீடு கட்டுறோம். அந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம செங்கல் கப்பி தட்டி சுண்ணாம்பு தரும் இல்லையா, சுண்ணாம்பு பாத்தீங்கன்னா தரமான சுண்ணாம்பு, கல்லு சுண்ணாம்பு போட்டு கப்பி தட்டி அது மேல பில்ல இப்ப பில்ல போறாங்க. இப்ப கூலிங் டைல்ஸே வருது ஒயிட். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 8 mm அந்த திக்னஸ்ல வருது, 10 mm வருது, 12 mm வருது. ஸோ நம்ம அந்த தரத்தை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் திக்னஸா போட்டோம்னாக்கா ரொம்ப குறைவா இல்லாம ரொம்ப அதிகமா இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல நம்ம ரேட்டு கொஞ்சம் அது வேரியேஷன் இருக்கு. ஸோ நம்ம அந்த டைல்ஸ் போட்டோம்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்கு தாராளமா நமக்கு அந்த வெயிலுடைய தாக்கத்துல இருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம். இப்போ அதுக்கு எவ்வளவு செலவு ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சதுரத்துக்கு கண்டிப்பா பொருள் நமதே, லேபர் நமதே, எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சதுரத்துக்கு 2000 ரூபாய் செலவாகும். ஒரு 5 சதுரம் பில்டிங் இருக்குது, நான் டேம் ப்ரூஃப் பண்ணாக்கா எவ்வளவு செலவாகும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணோம்னாக்கா டேம் ப்ரூஃப் என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஷியன் அல்லது நம்ம நிப்பான்ல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிற கம்பெனியில நம்ம இந்த டேம் ப்ரூஃப் பண்ணிக்கணும்னா சேஃப்டி. மற்ற எதாவது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் சொல்லிட்டு வேறு எதனா பண்ணினாக்கா அது மொத்தமே சொதப்பலா போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியான பொருளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை பண்ணிங்கனாக்கா நம்ம வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகலாம். நன்றி, வணக்கம்.